உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிவோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். தசமி திதி இன்னைக்கு இரவு 12:50 வரை இருக்கும். அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் 16 அதிகாலை 2:37 வரை நீடிக்கும் புரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:20 வரை இருக்கும். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 15 இரவு 11:34 வரை நீடிக்கும் வைத்திருதி யோகம் இன்றைக்கு காலை 6:25 வரை இருக்கும். அதன் பிறகு விஷ்கும் யோகம் தொடங்கி நவம்பர் 16ஆம் தேதி காலை 6:46 வரை நீடிக்கும். ராகு காலம் காலை 10:49 முதல் 12:11 வரை. யமகண்டம் மதியம் 2:54 முதல் மாலை 4:16 வரை. குளிக காலம் காலை 8 மணி 5 நிமிடம் முதல் 9:27 வரை. துர்முகூர்த்தம் காலை 8:54 முதல் 9:38 வரை மற்றும் மதியம் 12:33 முதல் 1:16 வரை. வர்ஜ்யம் அதிகாலை 5:12 முதல் 6:57 வரை. பிரம்மா முகூர்த்தம் காலை 5:08 முதல் 5:56 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:49 முதல் 12:33 வரை. அமிர்த காலம் மதியம் 2:28 முதல் மாலை 4:11 வரை இருக்கும். சித்தியோகம் இன்று இரவு 9:20 வரை இருக்கும். அதன் பிறகு சுபயோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரிய உதயம் காலை 6:44 சூரிய அஸ்தமனம் மாலை 5:38 சந்திர உதயம் இரவு 1:29 சந்திர அஸ்தமனம் மதியம் 2:13 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்னும் 3:51 வரையே சிம்ம ராசியில் இருப்பார். அதன் பிறகு கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. ஆகவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். நவம்பர் 14, 2025 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். உங்களின் உள்ளார்ந்த அமைதியை தேடி மனதை நிம்மதியுடன் நிரப்பிக்கொள்ள ஒரு சிறந்த நாள். யோகா, தியானம் அல்லது ஆன்மீக பயிற்சிகள் உங்களை மனதிலும் உணர்விலும் நிலைத்து வைக்கும் சக்தியை வழங்கும். எதிர்மறை எண்ணங்களிலிருந்து தூரமாக இருங்கள். ஏனெனில் இன்னும் ஒரு தவறும் எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கலாம். பணியிடத்தில் பரபரப்பு அதிகரிக்கும். அதனால் தேவையற்ற வாக்குறுதிகள் அல்லது கடமைகள் தவிர்க்கப்பட வேண்டும். கடுமையான சூழ்நிலைகளிலும் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கப்படுகிற போது உங்களின் மனதை நிலையானது ஆக்குகிறது. அன்புக்குரியவர்களை மதிப்பது முக்கியம். சில நேரங்களில் தனிப்பட்ட வசதிகளை சில நேரத்துக்கு ஒதுக்க வேண்டி வரும். ஆனால் இதனால் உறவுகள் வலுப்படுகின்றன. மற்றவர்களுக்கு துன்பம் அளிக்க விரும்பாவிட்டால் உங்களின் உள்ளார்ந்த கருணை மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை நோக்கி செல்லும் போது கற்பனை மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் வழிகாட்டியாக செயல்படும். இன்று செல்வாக்கு வாய்ந்த நபர்களுடன் சந்திப்பு நிகழும் வாய்ப்பு உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கலாம். பாராட்டப்பட வேண்டியது கடின உழைப்பே. இளம் தலைமுறைக்கான நேரம் படிப்பு மற்றும் தொழிலில் முழு கவனத்தை செலுத்துவதற்கும் மனதில் குழப்பங்கள் சில திட்டங்களை இடையூறாக்கூடும். எனவே ஒரே நேரத்தில் பல பணிகளில் சிக்காமல் முன்னுரிமைகளை தேர்ந்தெடுத்து பொறுமையுடன் முன்னேறுங்கள். இன்றைய நாள் பொறுப்புகள் மற்றும் மற்றொருவரின் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் தன்னுடைய சமநிலையை காக்கும் ஒரு சவாலாக அமைந்துள்ளது. சிறிய தவறு கூட வேலையின் வேகத்தை குறைக்கக்கூடும். அதனால் நிலைத்த மனதுடன் விவேகமாக சூழ்நிலைகளை அணுகுவது அவசியம். திருமணம், கூட்டாண்மை அல்லது உறவு தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நபரின் இயல்பு, நோக்கங்கள் மற்றும் உண்மையான மனநிலையை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் பின்னர் சிக்கல்கள் அதிகரிக்கலாம். பணியிடத்தில் உங்கள் ஆற்றலை வீணாகும் காரியங்களில் கலைக்காமல் அதை நேர்த்தியான திசையில் செலுத்துவதே வெற்றிக்கான முக்கிய சக்தி. நாளின் தொடக்கத்தில் சில நிதி இழப்புகள் அல்லது சிரமங்கள் நேரலாம்.
ஆனால் நேர்மறையான பார்வையுடன் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் இயல்பான நடத்தை பிறரை ஈர்க்கும் சக்தியாக மாறும். உங்கள் துணையுடன் அல்லது குடும்பத்தாருடன் நேரம் செலவிடும் பொழுது பொறுமையும் புரிதலும் காட்டுவது உறவுகளை வலுப்படுத்தும். வியாபாரத்தில் தெளிவான யோசனையும் சரியான உத்திகளும் போட்டியாளர்களை தாண்டி உங்களை முன்னேற்றும். இன்று பழைய பிரமைகள் மெதுவாக விலகி வாழ்க்கையின் திசை தெளிவாக காட்சியளிக்கும். இதன் மூலம் உங்கள் முன்னேற்றம் உறுதிப்படும். இன்றைய பரபரப்பு மற்றும் மன அழுத்தத்தினுள் நீங்கள் தன்னிலையை மீண்டும் கண்டுபிடிக்க சில அமைதியான தருணங்களை அனுபவிக்க முடியும். உங்களின் விருப்பமான செயல்களில் நேரத்தை செலவிட்டு உங்களுடன் மீண்டும் இணைவது இதற்கே சிறந்த வழியாகவும். வாழ்க்கை துணையின் சிறிய தவறுகள் உறவில் தூரத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் திறந்த உரையாடலும் பரஸ்பர புரிதலும் முக்கியம். செலவுகள் அதிகரித்தாலும் உங்கள் புத்திசாலித்தனமும் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளும் சூழ்நிலைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சக்தியை தரும். அரசு அல்லது சட்ட சார்ந்த எந்த தடையும் எதிர்கால வெற்றிக்கு பொறுமையையும் கடின உழைப்பையும் தேவைப்படும். காதல் வாழ்க்கையில இந்த காலம் உணர்ச்சி ரீதியான இணைப்பை ஆழப்படுத்தும். உங்கள் துணையுடன் ஒற்றுமையையும் நெருக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த அழகான தருணங்கள் உறவை வலுப்படுத்தும். வியாபாரத்தில் சில தற்காலிக இழப்புகள் தொடரலாம், ஆனால் தைரியம் மற்றும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். விரைவில் உங்கள் முயற்சிகள் புதிய வாய்ப்புகளுக்கு வழிகாட்டும். மனதில் மீண்டும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் எழுப்பும். இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய சக்தியும் உயிர்ப்பும் கொண்டு வரக்கூடும். நட்சத்திரங்கள் சில சிறப்பு தருணங்கள் உங்களுக்காக காத்திருப்பதாக கூறுகின்றன. உங்கள் துணையின் உணர்வுகளையும் தேவைகளையும் கவனமாக புரிந்து அவற்றை மதிப்பதும் பூர்த்தி செய்ய முயற்சிப்பதும் உறவின் வலுவான அடித்தளத்தை உருவாக்கும். காதலில் வெகுமதியோடு முன்னேறுவது அவசரப்படுவதைக் காட்டிலும் பலம் அளிக்கும். ஒவ்வொரு உறவுக்கும் நேரம் உணர்திறனும் தேவை. பழைய பழக்கங்கள் அல்லது அன்பை வெளிப்படுத்தும் பழைய முறைகளை மாற்றி ஒரு சிறிய படைப்பாற்றலும் மனமார்ந்த முயற்சியும் உங்கள் உறவுக்கு புதுமை மற்றும் உற்சாகத்தை கூட்டும். மனம் வேகமாக முடிவெடுக்க சொல்லினாலும் காதலின் அழகு மெதுவான கதைகளில் மிளிர்கின்றது. சிறிய பாசமான சைகைகள், உண்மையான உரையாடல்கள் மற்றும் அன்பான சிறு செயல்கள் உறவை மேலும் ஆழமாக மாற்றும். மறுபுறம் உங்கள் சமீபத்திய பணிகளை மதிப்பாய்வு செய்து முன்னேற்ற வாய்ப்புகளை ஆராய்ந்தால் வேலைச்சூழலில் சிறப்பையும் முன்னேற்றத்தையும் காணலாம். நிதி மேலாண்மை சற்று சவாலாக இருக்கும்போது புத்திசாலித்தனமும் பொறுமையும் உங்கள் வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் சமநிலைப்படுத்தும். இன்று பணம் சேமிப்பது சற்று சவாலாக இருக்கலாம், ஆனால் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் தரும். சமூக பணிகள், கூட்ட முயற்சிகள் அல்லது பொருத்தமான பங்களிப்புகளில் ஈடுபடுவது உங்களுக்கு உள்ளார்ந்த திருப்தியையும் மன நிம்மதியையும் வழங்கும். பயணம் செய்யும் வாய்ப்பும் உண்டு. இதுவே உங்கள் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தும், புதிய வணிக வாய்ப்புகளையும் திறக்கும். வெளிநாட்டு முதலீடு அல்லது கூட்டாண்மையில லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த காலத்தில் பொறுமை மற்றும் நடத்தை திறமை உங்கள் மிகப்பெரிய சக்தியாக அமையும். இதுவே உங்கள் முன்னேற்றத்தின் அடித்தளம். ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை தரும். அதனால் அதை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான பொறுப்பு உங்களிடம்தான். இன்னைக்கு ஒரு சரியான முடிவு உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனதாண்மையையும் வழங்கும். எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தேவையற்ற விவாதங்களிலிருந்து விலகி உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். அதனால் தடைகள் வராது. ஏதேனும் சவாலை எதிர்கொண்டால் குடும்ப ஆதரவை பெறுவது புத்திசாலித்தனமான அணுகுமுறை. பணியிடத்தில் முன்னேற்றம் தெளிவாக வெளிப்படும். மேலும் ஆரோக்கியத்தில் உணவு பழக்கங்களில் ஒழுங்கு கடைபிடிக்காதது சோர்வு மற்றும் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். எனவே கவனமாக இருக்கவும். சமீபத்தில் நீங்கள் எடை குறைப்பதில் முயற்சி செய்திருந்தால் விரைவில் அதன் மனோநிலை ஊட்டும் முடிவுகளை காணலாம். இன்னைக்கு சமச்சீரான உணவு, நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் புதிய தீர்மானங்களுக்கான சிறந்த நாள். உங்கள் இலக்குகளை அடைய அனுபவம் வாய்ந்த ஒருவரிடமிருந்து ஆலோசனையோ ஆதரவோ பெறுவது வெற்றியின் வாய்ப்புகளை பல மடங்காக உயர்த்தும். இந்த நேரம் உங்க மனதை தெளிவாகவும் உற்சாகமாகவும் வைத்துக் கொள்ளும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் சவால்களை முன்னோக்கி எதிர்கொள்ளவும் உங்களை ஊக்குவிக்கும். நேர்மறை அணுகுமுறை, திட்டமிடல் மற்றும் திறமை வாய்ந்த வழிகாட்டுதலின் இணைப்பு இன்று உங்கள் முன்னேற்றத்திற்கான முக்கிய சக்தியாக அமையும். இன்றைக்கு நவம்பர் 14, 2025 வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது.
இன்று சந்திரன் காலை வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை மற்றும் நடைமுறை சிந்தனை ஆகிய இரண்டும் இணையும் வைதிருதி யோகத்துக்கு பிறகு விஷ்கும்ப் யோகம் வருவதால் பகல் நேரத்தில் கவனமாக முடிவுகளை எடுப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது அழகு, செல்வம் மற்றும் உறவுகளுடன் தொடர்புடையது. இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை கீழே விரிவாக காணலாம். இன்றைக்கு செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடவும். வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது. இன்று காலை அல்லது மாலை வேளையில் தீபம் ஏற்றி ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வதன் மூலம் பொருளாதார நிலைத்தன்மையும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும். சுக்கிரனின் நாளாக இருப்பதால் இந்த பூஜை உங்கள் நிதி நிலையை சமநிலைப்படுத்தும். 2. உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டை சுத்தம் செய்யவும். வெள்ளிக்கிழமை அன்று சுத்தம் செய்வது எதிர்மறை ஆற்றலை நீக்கும். குறிப்பாக வீட்டின் வடக்கு திசையை சுத்தமாக வைத்திருப்பது சுபமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த திசை குபேர பகவானின் திசையாகும். தூய்மையும் எளிமையும் லட்சுமியை ஈர்க்கும். 3. தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யவும் அல்லது இனிப்பு உணவுகளை வழங்கவும். வெள்ளிக்கிழமை அன்று தானம் செய்வது சுக்கிரனை பலப்படுத்தும். வெள்ளை ஆடை, அரிசி, சர்க்கரை அல்லது பால் பொருட்களை தானம் செய்வதன் மூலம் வாழ்வில் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும். 4. நிதி திட்டங்கள் மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யவும். கன்னி ராசியில் சந்திரன் தாக்கம் நுண்பகுப்பாய்வுக்கு உகந்தது. இன்று பழைய செலவுகளை மதிப்பீடு செய்து எதிர்கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும். அபிஜித் முகூர்த்தத்தில் 11:49 முதல் 12:33 வரை எடுக்கப்பட்ட முடிவுகள் நீண்ட காலத்துக்கு லாபகரமானதாக இருக்கும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் 10:49 முதல் 12:11 வரை எந்த புதிய வேலையோ அல்லது முதலீட்டையோ செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் எந்த புதிய ஒப்பந்தம் அல்லது நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். ராகு காலம் குழப்பம் மற்றும் தவறான திசையின் ஆற்றலை உருவாக்குகிறது. இதனால் இழப்புக்கான 1. வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2. யாரிடமும் வாக்குவாதம் அல்லது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்று உறவுகளில் இனிமையை பேணுவது அவசியம். விஷ்கும்ப யோகத்தின் தாக்கம் தவறான புரிதல்கள் மற்றும் சர்ச்சைகளை உருவாக்கலாம். எனவே பேச்சு மற்றும் நடத்தையில் நிதானமாக இருக்கவும். 3. கருப்பு நிறம் அல்லது கோபத்துடன் தொடர்புடைய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளை, இளஞ்சிவப்பு அல்லது வெளிர் நிறங்கள் சுபமாக கருதப்படுகின்றன. கருப்பு அல்லது அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவது சுக்கிரனின் தாக்கத்தை பலவீனப்படுத்தும். இதனால் மன அழுத்தம் அல்லது நிதி தடங்கல்கள் அதிகரிக்கலாம். 4. அவசரப்பட்டு அல்லது உணர்ச்சிபூர்வமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். இன்று கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள். வைதிருதி யோகம் முடிந்தவுடன் விஷ்கும்ப யோகம் தொடங்கும். இதில் அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் வருத்தத்துக்கு வழிவகுக்கும். குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில். 4 இன்று நவம்பர் 14, 2025 வெள்ளிக்கிழமை. நிதி ரீதியாக சமநிலையும் எச்சரிக்கையும் தேவை. சந்திரன் இன்று காலை வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் பிரவேசிப்பார். இதனால் நாளின் முதல் பாதியில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயம் பிற்பகலுக்கு பிறகு நடைமுறை அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு சக்தி வலுப்பெறும். இந்த நிலைநிதி தொடர்பான முடிவுகளுக்கு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. காலை நேரம் துணிச்சலான முடிவுகளுக்கும், பிற்பகல் நேரம் திட்டமிட்ட முதலீடு அல்லது சேமிப்புக்கும் பொருத்தமானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுவதால் நீங்கள் ஏதேனும் புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்க விரும்பினால் அபிஜித் முகூர்த்தம் 11:49 12:33 அல்லது அமிர்த காலத்தில் 2:28 4:11 செய்வது மிகவும் சுபமாக இருக்கும். நிதி ரீதியான சாதகமான தாக்கம். கன்னி ராசியில் சந்திரன் பிரவேசிப்பது கணக்கியல், பகுப்பாய்வு மற்றும் நிதி சீர்திருத்தங்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உகந்தது. நிலுவையில் உள்ள தொகைகளை வசூலிப்பது, செலவுகளை மதிப்பாய்வு செய்வது மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு அடித்தளம் அமைப்பதிலே நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் வேலை வணிகம், வங்கி அல்லது கணக்கியல் துறையுடன் தொடர்புடையதாக இருந்தால் இன்றைக்கு நுண்பகுப்பாய்வால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
கவனிக்க வேண்டிய அம்சங்கள்: ராகு காலம் 10:49 முதல் 12:11 வரை மற்றும் யமகண்டம் 2:44 முதல் 4:16 வரை ஆகிய நேரங்களில் எந்த வகையான நிதி பரிவர்த்தனை, பணம் செலுத்துதல் அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது குழப்பம் அல்லது தவறான முடிவை ஏற்படுத்தும். வைதிருதி யோகத்துக்குப் பிறகு விஸ்கும்ப் யோகம் செயலில் இருக்கும். இது தவறான ஆலோசனை அல்லது மோசடி வழக்குகளை தவிர்க்க எச்சரிக்கிறது. எனவே யாருடைய பேச்சையும் கேட்டு முதலீடு செய்வதை தவிர்க்கவும். வணிகர்களுக்கான ஆலோசனை: இன்று புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகளுக்கு முன் நிபந்தனைகளை தெளிவுபடுத்தவும். நாளின் 2ஆம் பாதி ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கு நல்லது. கன்னி ராசியில் சந்திரன் லாபத்துறையில் துல்லியத்தை கொண்டு வருகிறது. எனவே செலவுகளை குறைத்து லாபத்தை அதிகரிப்பது குறித்து சிந்திக்கவும். ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் உரையாடலில் தெளிவுபடுத்தவும் மற்றும் நிதி முன்மொழிவுகளில் அவசரப்பட வேண்டாம். பதவி உயர்வு அல்லது போனஸ் தொடர்பான செய்திகள் வர வாய்ப்புள்ளது, ஆனால் முடிவுகள் அடுத்த வாரத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பொதுவான பொருளாதார ஆலோசனைகள்: வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை வழிபடுவது அல்லது ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வது நிதி தடைகளை நீக்கும். வெள்ளை அல்லது வெளிர் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள். இது நாளின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். மாலை நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுவது செல்வ செழிப்புக்கு சுபமாக இருக்கும்.